ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2020 மே மாதம் 17ஆம் தேதி இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையிலே கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை தாங்கத்தக்கதாக ஆண்டவரை இசைந்து இணைந்து நாம் மகிமைப்படுத்தி அவருடைய பேர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் தலை தாழ்த்தி பிரார்த்தனை செய்வோம். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, நன்றியோடுமை சோதரிகிறோம், மகிமைப்படுத்துகின்றோம். இந்த பரிசுத்த நாளிலே ஆண்டவரே பல்வேறு இடங்களிலே இருந்து தொலைக்காட்சி வழியாக சோசியல் மீடியாக்கள் வழியாக இணைந்து ஆராதிக்க நீ தந்த வாய்ப்பிற்காக நன்றி. இந்த ஆராதனை கத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும். பங்கு பெறும் அனைவரையும் பேர் பேராக சந்தியும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் மன தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம் நல்ல பிதாவே. ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. கீதங்கள் 33வது பாடல், பாமாலை 24, கிறிஸ்து சபை பாமாலை 24, 200 ஆண்டு கீதங்கள் 33வது பாடல், மாட்சி கர்த்தர் சாஷ்டாங்கம் செய்வோம். இணைந்து பாடுவோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே நாம் களிகூர்ந்து மகிழ கடவோம். கர்த்தரின் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டபடியினால் அவரில் அன்பு கூறுகிறேன். அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்வேன். ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தருடைய சன்னிதானத்திலே நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் யாவரும் கருத்தை உணர்ந்து ஏறெடுப்போமாக. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நம்முடைய வழிகளை விட்டு வழி அலைந்து போனோம். இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். அந்த பரிசுத்த கற்பனை விரோதமாக குற்றம் செய்தோம். செய்திகளை செய்யாமல் செய்த காதவளை செய்து வந்தோம்.
எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனால் ஆண்டவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்வாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையின் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்தம் துக்கப்படி எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாளினி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வவல்லமையுள்ள கடவுள் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகின்ற தம்முடைய ஜனத்திற்கு பாவ விமோசனத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காருக்கு அதிகாரத்தையும் கட்டளை அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தம்முடைய பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியையும் அருளி செய்வாராக. பரமண்டலங்களில் இருக்கிறார் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தமாவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. ஆண்டவரே, எங்கள் அப்பத்தாயே, எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறீர். நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் ரட்சிக்கப்படாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளோ. தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரோ. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியோங்கள். நாம் மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் 138. 138ஆம் சங்கீதம். உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். முது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து முது கிருபை நிமித்தமும் முது உண்மை நிமித்தமும் முது நாமத்தை துதிப்பேன். முது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம். முது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும்போது உம்மை துதிப்பார்கள். கர்த்தரின் மகிமை பெரிதாய் இருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். மேட்டிமையானவர்களை தூரத்திலிருந்து அறிகிறார். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலதுகரம் என்னை இரட்சிக்கும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகள் நிகழாதிருக்கிறார்கள். அன்பானவர்களே, அருள்நாதர் நாமமதில் ஒருமனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்தருள்வார் நடுவிலே என்ற பாடலை தெரிந்த பாடல் தான் நாம் யாவரும் இணைந்து உற்சாகத்தோடு பாடுவோம்.
அருள்நாத நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்தருள்வார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்தருள்வார் நடுவில். இதயானோருங்கினோரேன் ஆதரவும் அவரே. இதயானோருங்கினோரேன் ஆதரவும் அவரே. கதறல்கள் கேட்டிடுவார், பதறாமல் அணைத்திடுவார். கதறல்கள் கேட்டிடுவார், பதறாமல் அணைத்திடுவார். அருள்நாத நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நோயினால் நொந்தவரே தாயை போலணைப்பவரே. நோயினால் நொந்தவரே தாயை போலணைப்பவரே. பரிகாரி நானே என்பார், பட்சமாய் தாங்கிடுவார். பரிகாரி நானே என்பார், பட்சமாய் தாங்கிடுவார். அருள்நாத நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். மாயையில் மயங்கினோரை தயை தந்து மாற்றுவாரே. மாயையில் மயங்கினோரை தயை தந்து மாற்றுவாரே. தூயாவியேந்திடுவார், தூய்மையாய் மாற்றிடுவார். தூயாவியேந்திடுவார், தூய்மையாய் மாற்றிடுவார். அருள்நாத நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். திருமறை பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியான வேதபாடம் பரிசுத்த லூக்கா என்பவருடைய சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்திலிருந்து 62ஆம் வசனங்கள் முடியும் வரை. லூக்கா 9ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் முதல்.
பின்பு இயேசு எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்தபோது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி தமக்கு முன்பதாக தூதர்களை அனுப்பினார். அவர்கள் போய் அவருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி சமாரியருடைய ஒரு கிராமத்திலே பிரவேசித்தார்கள். அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாயிருந்தபடியினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீசராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். இயேசு திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி, மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதற்கல்ல ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். அதன் பின்பு அவர்கள் வேறொரு கிராமத்திற்கு போனார்கள். அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். வேறொருவன் அவர் நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கமெண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவரிடத்தில் அனுப்பி கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து, பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார் என்பது வாசிக்கும்படியான வேத பாடம் வாசித்து முடிந்தது. ஒரு மருந்து அரும் குரு மருந்து உம்பரத்தில் கண்டேனே என்ற கீர்த்தனை பாடல். கீதங்கள் 613வது பாடல். கீர்த்தனைகள் 126. கிறிஸ்தவ கீர்த்தனைகள் 126. 200 ஆண்டு கீதங்கள் 613வது பாடல். ஒரு மருந்தரும் குரு மருந்து உம்பரத்தில் நான் கண்டேனே. ஒரு மருந்தரும் குரு மருந்து உம்பரத்தில் நான் கண்டேனே. அருள் மருந்தோடன் ஆனந்த மருந்து ஆதியில் தானாய் முளைத்த மருந்து. அருள் மருந்தோடன் ஆனந்த மருந்து ஆதியில் தானாய் முளைத்த மருந்து. வருவினைகளை மாற்று மருந்து வறுமை உள்ளோர்க்கு வாய்த்த மருந்து. ஒரு மருந்தரும் ஒரு மருந்து உம்பரத்தில் நான் கண்டேனே. சிங்காரவனத்தில் செழித்த மருந்து ஜீவதருமீதில் படர்ந்த மருந்து. சிங்காரவனத்தில் செழித்த மருந்து ஜீவாதாரோமீதில் படர்ந்த மருந்து. மங்கையே வைப்பவம் மாற்று மருந்து வல்ல சர்ப்ப விஷம் மாய்த்த மருந்து. ஒரு மருந்தரும் குரு மருந்து உம்பரத்தில் நான் கண்டேனே. மோசே முதல் முன்னோர் காணாமருந்து மோட்சமாக மாயை காட்டும் மருந்து. மோசே முதல் முன்னோர்
காணாமருந்து மோட்சமாகே மாயை காட்டும் மருந்து நேசத்தார் பிணியை தீர்த்த மருந்து தீர்க்கதரிசிகள் செப்பிய மருந்து ஒரு மருந்தரும் ஒரு மருந்து உம்பரத்தில் நான் கண்டேனே. தீராத குஷ்டத்தை தீர்த்த மருந்து செவிடு குருடோமை தின்ற மருந்து தீராத குஷ்டத்தை தீர்த்த மருந்து செவிடு குருடோமை தின்ற மருந்து மானாதிரித்துவமான மருந்து மனுவாய் உலகினில் வந்த மருந்து ஒரு மருந்தரும் குரு மருந்து உம்பரத்தில் நான் கண்டேனே. செத்தோர் உயிர்த்தே எழுந்த மருந்து ஜீவன் தவறாது அருளும் மருந்து செத்தோர் உயிர்த்தே எழுந்த மருந்து ஜீவன் தவறாது அருளும் மருந்து பக்தரை சுத்திகரித்திடும் மருந்து பரம வாழ்வினில் சேர்க்கும் மருந்து ஒரு மருந்தரும் குரு மருந்து உம்பரத்தில் நான் கண்டேனே. ஒரு மருந்தரும் குரு மருந்து உம்பரத்தில் நான் கண்டேனே. விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த தொடர்ந்து டோனாவூர் சேகரத்தின் உதவி குருவானவராக பணிபுரிகின்ற அருள் திரு பிரதீப் சாலமோன் ஐயா அவர்கள் சிறப்பு பாடல் பாடுவார்கள். அதைத் தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாம். நம் தேவாதி தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். இந்த நாட்களிலும் கூட நம்ம அதிகமாய் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் கிருபையாக நம்ம நல்ல ஒரு வழிகளை திறந்து வருகின்றார். தொடர்ந்து ஆண்டவர் நம்மை நடத்தும்படியாக நோக்கி பார்ப்போம். விசேஷமாக இன்னும் நம்ம ஆண்டவரிடம் திரும்பாவிட்டால் இந்த நாட்களிலும் கூட அவருடைய சமுதிரம் நோக்கி பார்ப்போம். இந்த நேரத்தில் நம்ம பாட இருக்கின்ற ஒரு அருமையான பாடல், ஒரு ஜெப பாடல். இந்த நாட்களுக்காக விசேஷமாக பாடப்பட்ட ஒரு பாடல், இரக்கம் நிறைந்த தேவன் எமக்காக இறங்க வேண்டும் என்ற ஒரு பாடல். தெரிந்தவர்கள் இணைந்து பாடுவோம், தெரியாதவர்கள் நம் ஜெபத்தோடு கூட இந்த பாடலை நாம் கவனித்து ஆண்டு நோக்கி பார்ப்போம். இரக்கம் நிறைந்த தேவன் எமக்காக இறங்க வேண்டும். இரக்கம் நிறைந்த தேவன் எமக்காக இறங்க வேண்டும். என் பாவங்கள் முன்னில்லாமல் முற்றிலும் கழுவ வேண்டும்.
பாவங்கள் கழுவ வேண்டும். இந்த வாதைகள் விலக வேண்டும். இரக்கம் நிறைந்த தேவன் எமக்காக இரங்க வேண்டும். ஜனங்கள் செய்த பாவங்களை நீ தயவாய் மன்னிக்க வேண்டுகிறோம். ஜனங்கள் செய்த பாவங்களை நீ தயவாய் மன்னிக்க வேண்டுகிறோம். மனம் இறங்கி ஜெபம் கேட்க வேண்டும். எங்கள் கண்ணீர் துடைக்க வேண்டும். மனம் இறங்கி ஜெபம் கேட்க வேண்டும். எங்கள் கண்ணீர் துடைக்க வேண்டும். எங்கள் பாவத்தை மன்னித்தருளும். இந்த வாதையை நீக்கியருளும். இரக்கம் நிறைந்த தேவன் நமக்காக இரங்க வேண்டும். இரக்கம் நிறைந்த தேவன் எமக்காக இரங்க வேண்டும். எங்கள் தேசத்திற்காய் திறப்பிலை நீர்க்கிறோம். கண்ணீரோடு எம்மை தாழ்த்துகிறோம். எங்கள் தேசத்திற்காய் திறப்பிலை நீர்க்கிறோம். கண்ணீரோடு எம்மை தாழ்த்துகிறோம். வார்த்தையை நிறைவேற்றும் தேவா, மனம் உடைந்து கதறுகிறோ. வார்த்தையை நிறைவேற்றும் தேவா, மனம் உடைந்து கதறுகிறோ. ஒரு வார்த்தையை அனுப்ப வேண்டும். உந்தன் சேமத்தை கொடுக்க வேண்டும். இரக்கம் நிறைந்த தேவன் எமக்காக இரங்க வேண்டும். இரக்கம் நிறைந்த தேவன் எமக்காக இரங்க வேண்டும். எமக்காக இரங்க வேண்டும். எங்களுக்காக இரங்க வேண்டும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மே மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமையிலும் கர்த்தருடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்து கொள்ளவும், அவரவருடைய இல்லங்களிலே இருந்து பல்வேறு மீடியாக்கள் மூலமாக கர்த்தருடைய ஆராதனையில் பங்கு கொள்ளவும், திருமறையை தியானிக்கவும் ஆண்டவர் தந்த வாய்ப்பிற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளின் செய்தியும் நம் அனைவருக்கும் ஆசீர்வாதமாய் விளங்குவதாக. ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் இருந்து 3 வார்த்தைகளின் அடிப்படையில் தேவ செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஓசியா தீர்க்கதரிசி
ஆமோஸ் தீர்க்கதரிசிக்கு சற்று பிந்தி வாழ்ந்தவர். இஸ்ரவேல் மக்கள் இறைவனுக்கு செய்த துரோகத்தையும் அவருடைய கீழ்ப்படியாமையையும் ஓசியா தீர்க்கதரிசி சுட்டிக்காட்டி, உங்களுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாக, உங்களுடைய முரட்டாட்டத்தின் நிமித்தமாக கடவுள் உங்களை தண்டிப்பார் என்றும், அதே நேரத்தில் ஆண்டவருடைய பேரன்பு, உன்னதமான அன்பு ஒருபோதும் மாறாது, அந்த அன்பு மீண்டும் உங்களை கவர்ந்து கொள்ளும், அவர் உங்களை ஏற்றுக்கொள்வார் என்ற செய்தியும் ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே திட்டமும் தெளிவுமாக கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த கரோனா தொற்று நோய் காலத்துக்கு அது ரொம்ப பொருத்தமானது. ஒரு பெரிய பேரழிவான ஒரு சூழ்நிலை, மனிதர்களும் தொழில்களும் முடங்கியிருக்கின்ற ஒரு காலகட்டம். ஆனாலும் ஆண்டவருடைய பேரன்பு மாறாது, அவர் இந்த உலகை அதிகமாக நேசிக்கிறார் என்ற உன்னதமான செய்தி இந்த ஓசியா தீர்க்கன் மூலமாக இந்த காலத்திலும் நமக்கு தரப்படுகிறது. ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ள 3 வார்த்தைகளின் அடிப்படையில் இந்த நாளிலே தேவ செய்தி. முதலாவது ஓசியா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எப்ராஹிம் அந்நிய ஜனங்களோடு கலந்திருக்கிறான், எப்ராஹிம் திருப்பி போடாத அப்பம். எப்ராஹிம் திருப்பி போடாத அப்பம். எப்ராஹிம் என்பது ஒரு தனி மனிதன் கிடையாது, இஸ்ரவேல் கோத்திரத்தை குறிக்கின்ற ஒரு சொல். சாலமோனுடைய ஆட்சிக்கு பிற்பாடு அவனுடைய மகன் ரெகோபெயாம் காலத்திலே தேசம் 2ஆக பிரிந்தது. தென்னாடு வடநாடு. தென்னாடு யூதா என்று அழைக்கப்பட்டது, வடநாடு இஸ்ரவேல் என்றும் அல்லது எப்ராஹிம் என்றும் அழைக்கப்பட்டது. எப்ராஹிம் என்பது இஸ்ரவேல் நாட்டை, அதாவது வடநாட்டை குறிக்கிறது. ஓசியா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் நாட்டிலே, இந்த வட தேசத்திலே தான் அவர் தன்னுடைய ஊழியத்தை செய்கிறார். அந்த மக்களுக்கு தான் செய்தியை சொல்கிறார். எப்ராஹிம் அந்நிய ஜனங்களோட கலந்திருக்கிறான், அவன் திருப்பி போடாத அப்பம். உள்ள நம்முடைய மொழிகளை சொல்ல வேண்டும் என்றால் திருப்பி போடாத தோசை என்று வைத்துக்கொள்வோம். ஒரு தோசை ஊற்றுறோம், தோசை சட்டியிலே ஒரு பக்கம் வெந்தாச்சு, அதை எடுத்து நாம் சாப்பிட முடியுமா? முடியாது. பாதி வந்திருக்குதே போதுமே, பாதி சாப்பிடலாமா என்று சொல்ல முடியுமா? முடியாது. பாதி வந்திருந்தாலும் முழு தோசை வீண்தான். அதே போல் திருப்பி போடாத அப்பம், பாதி வெந்து போன அப்பத்தில் பிரயோஜனம் கிடையாது. அதை பாதியை உபயோகிக்க முடியாது, முழுவதுமாக தூரை எறியப்பட வேண்டும். ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை பார்த்து அதை சொல்லுகிறார், நீ திருப்பி போடாத அப்பமாக இருக்கிறாய். குறிப்பாக அந்த வசனத்திலேயே அந்நிய ஜனங்களோடு கலந்திருக்கிறான். அந்நிய ஜனங்களோடு கலந்திருக்கிறதுங்கிறது அந்நிய மக்களுடைய தீமையான குணநலன்களை ஏற்றுக்கொள்வது. எல்லாரும் பலதரப்பட்ட மக்களோடு தான் சேர்ந்து வாழணும் இல்லையா? அது காலத்தின் கட்டாயம். ஜாதி, இனம், மதம், மொழி, நிறம் எல்லாத்தையும் தாண்டி எல்லாரும் கலந்து வாழ்கின்ற ஒரு சமுதாயம். அதில் தப்பு கிடையாது. ஆனால் அவிசுவாசிகளின் தீய பழக்க வழக்கங்களை, தீய வழிகளை பின்பற்றுவதுதான் சொல்லப்படுது. அந்நிய ஜனம்னா ஏன் அவர்களோடு கலந்து வாழ்வதன் மூலமாக இந்த இஸ்ரவேல் நாடு திருப்பி போடாத அப்பமாக, சாப்பிடுவதற்கு உபயோகமற்றவனாக ஏன் போகுது அந்த தேசம்? அவிசுவாசிகளின், அந்நிய ஜனங்களின் தீய வழிகளை பின்பற்றினார்கள். நாள் பார்க்கிறது, பொய், ஃப்ராடு, பித்தலாட்டம், குடிவெறி, பணப்பேராசை, பட்டியல் நீண்டு கொண்டே போகும். பக்தி ஒரு பக்கம் இருக்குது. இஸ்ரவேல் மக்கள் பக்தி இல்லாதவர்கள் கிடையாது, பக்தி உள்ளவங்க தான். பக்தி ஒரு பக்கம் இருக்குது, அந்த பக்கம் நல்லா வெந்து நல்லா தான் இருக்குது. ஆனால் அடுத்த பக்கம் சமுதாயத்தில் வாழ்கிற பக்கம், குடும்பத்தில் வாழ்கின்ற பக்கம், அது வேகாத பகுதியாக இருக்குது.
இப்போ ஆலயத்திலே ஒரு வாழ்க்கை, வெளியே ஒரு வாழ்க்கை, பக்தியிலே ஒரு வாழ்க்கை, மற்ற தொழில்களிலே நம்முடைய அன்றாட நடவடிக்கைகளிலே மற்றொரு வாழ்க்கை. இது மாய்மாலமான ஒரு வாழ்க்கை. நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையிலே இதை பொருத்தி பார்க்கணும். நம்முடைய பக்தி வாழ்க்கை எப்படி இருக்குது? நம்முடைய அன்றாட கடமைகளிலே நாம் எவ்வாறு செயல்படுகிறோம்? அந்த வாழ்க்கை எப்படி இருக்குது? இஸ்ரவேல் மக்கள் பக்தி வாழ்க்கையில் நல்லா தான் இருந்தாங்க. ஆனால் அன்றாட கடமைகளை செய்வதிலே எல்லா விதமான அந்நிய மக்களுடைய தீமையான சுபாவங்களை கடைப்பிடித்தார்கள். அதுதான் கண்டிக்கப்படும். எப்ராஹிம் திருப்பி போடாத அப்பம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இது ஒரு மாய்மாலமான ஒரு வாழ்க்கை. இந்த மாய்மாலமான வாழ்க்கை நம்மை ஆண்டு கொள்ளாதபடி தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, பக்தி வாழ்விலே மாத்திரம் அல்ல, அன்றாட வாழ்விலும் ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற நல்ல பாத்திரங்களாக நாம் வாழ நம்மை அர்ப்பணம் செய்வோமாக. திருப்பி போடாத அப்பம். இரண்டாவதாக இஸ்ரவேலை பற்றி இன்னொரு வார்த்தை சொல்லப்படுது. எப்ராஹிம் பேதையான புறாவை போல் இருக்கிறான். பேதையான புறா. புறா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். புறா சூதுவாதில்லாத ஒரு பறவை. எந்த பறவைக்கும் தீங்கு செய்யாது. எளிதாக மற்ற பறவைகள் அதை பிடித்துக்கொள்ளும், கொண்டு போடும். சூதுவாதில்லாத, கபடில்லாத ஒரு நல்ல பறவை புறா. ஆனால் பல நேரங்களிலே அது முட்டாள்தனமாக வாழ்ந்து விடுகிறது. அதாங்க சொல்கிற பேதையான புறா. பேதைன்னா முட்டாள்தனமான, அறிவில்லாத புறா. புறாவை போல கபடில்லாமல் வாழ்கிறது நல்லது தான். ஆனால் புறாவை போல முட்டாளாக வாழ்ந்துடக்கூடாது. வில்லியம் ஷேக்ஸ்பியர் என்ற இங்கிலாந்து தேசத்தின் பிரபலமான கவிஞரும் நாடக ஆசிரியருமான அவர் சொல்கிறாரு, லவ் ஆல், ட்ரஸ்ட் அ ஃபியூ, டூ ராங் டு நன். எல்லாரையும் நேசிங்க. கிறிஸ்தவனாக நம்ம எல்லாரையும் நேசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ட்ரஸ்ட் எ ஃபியூ. ஆனால் சிலரை மாத்திரம் நம்பு. வில்லியம் ஷேக்ஸ்பியர் சொல்கிறார், 500 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்தவர். எல்லாரையும் நம்பாத. எல்லாரையும் நம்புறது ஆபத்து. சிலரை மாத்திரம் நம்பு. யாருக்கும் கெடுதல் செய்யாத. எல்லாரையும் நேசித்துக்கொள். சிலரை மாத்திரம் நம்பு. எல்லாரையும் நம்பிடாத. யாருக்கு தீங்கு செய்யாத. வில்லியம் ஷேக்ஸ்பியருடைய அருமையான ஒரு வார்த்தை அது. அன்பார்ந்தவர்களே, உலகம் விதவிதமாக மனுஷனை ஏமாத்துது. நான் சிறு வயதிலிருந்து பார்த்து கொண்டே தான் இருக்கிறேன். ஒவ்வொரு காலகட்டங்களிலும் மனுஷன் சக மனிதனை பல்வேறு விதமாக ஏமாற்றிக்கொண்டே இருக்கிறான். ஏமாற்று நிறைந்த ஒரு உலகம். அறிவற்ற ஒரு புறாவை போல இருந்துடக்கூடாது. சமீபத்தில் நாகர்கோயிலில் சில பையன்கள் சேர்ந்து பல படித்த பெண்களை ஏமாற்றியிருக்கிறாங்க. அவர்களை ஏமாற்றி அவருடைய வாழ்வை நாசமாக்கியிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட பணம், நகை போன்றவற்றை மிரட்டி வாங்கியிருக்காங்க. இது எனக்கு 2 மடங்கான, பல மடங்கான ஒரு வருத்தம். ஏன்னா இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி 1 வருஷத்துக்கு முன்னால் பொள்ளாச்சிங்கிற இடத்துல நடக்குது. கோயம்புத்தூர் பக்கத்தில் உள்ள பொள்ளாச்சிங்கிற இடத்துல இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அங்கும் சிலர் சேர்ந்துக்கிட்டு இப்படி படித்த பெண்களை ஏமாற்றி வாழ்க்கையை சீரழித்து பணத்தை, நகையும் அவங்க மிரட்டி வாங்கியிருக்காங்க. 1 வருஷம் கூட ஆகலை. 1 வருஷம் கூட ஆகாத நிலையில் அதே நிகழ்ச்சி இங்கே நாகர்கோயிலில் நடக்குதுன்னா, அப்போ பெற்றோர் என்ன செய்கிறீங்க, பிள்ளைகள் தான் என்ன செய்கிறீங்க என்று மிகுந்த வேதனையோடு கேட்க வேண்டியிருக்குது.
பேப்பர் வாசிக்கிறதே கிடையாதா நீங்கள்? தினந்தோறும் பேப்பரில் வந்து நிகழ்ச்சி ஆச்சுது. அப்படி என்றால் என்ன ஒரு மனநிலையிலே இருக்கிறீர்கள் என்று கேட்க தோணுகிறது. டிஎல் மூடி அப்படிங்கிற ஒரு பெரிய பக்தன் அமெரிக்க தேசத்தில். டிஎல் மூடியுடைய அநேக உதாரணங்களை பிரசங்கத்தில் சொல்லுவாங்க, நிறைய உதாரணங்களை. ஒரு மாபெரும் ஒரு பரிசுத்தவான், மாபெரும் ஒரு ஊழியக்காரர். அவர் சொல்வார், என்னுடைய ஒரு கையிலே வேத புத்தகத்தை வைத்திருப்பேன், என்னுடைய மறுகையிலே வாஷிங்டன் போஸ்டை வைத்திருப்பேன். வாஷிங்டன் போஸ்ட் அப்படின்னா ஒரு தினசரி பேப்பர். வலது கையில் பைபிள், இடது கையில் வாஷிங்டன் போஸ்ட் தினசரி பத்திரிகை. ரெண்டும் சேர்ந்து தான் ஊழியம் அப்படிங்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற செய்தியை சொல்லுவாங்க. அந்தந்த காலகட்டத்தின் காரியங்களை பார்க்குறதுக்கு தினசரி பேப்பர் வேணும். பைபிளை தினந்தோறும் வாசிக்கிறது அவசியம். அதுபோல் தினசரி பேப்பரையும் வாசிக்கணும். தினசரி பேப்பர் வாசிருந்தா ஒரு வருஷத்துக்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சி திரும்ப அது ரிப்பீட் ஆகிருக்கக்கூடாது அல்லவா? இல்லையா? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெற்றோரை நம்முடைய பிள்ளைகளை மிகுந்த பொறுப்போடு வளர்த்து ஆளாக்க அழைக்கப்படுகிறோம். பேதையான புறாவை போல நம்முடைய வீட்டின் பிள்ளைகள் இருக்கக்கூடாது. ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ, பேதையான புறாவை போல அவங்க இருக்கக்கூடாது. இன்டர்நெட் என்று சொல்லுகிறோமே, வலைத்தளம், முக்கால்வாசி கிரிமினல் அங்கே தான் உட்காந்துருக்கிறான். இந்த பிக் பாக்கெட் அடிக்கிறவன், செயினை ஸ்நாட்ச் பண்ணுறவன், இது ஒரு காவாசி கீழ்மட்டம். முக்கால்வாசி கிரிமினல் இருக்கிற இடம் இன்டர்நெட், வலைத்தளம். பிள்ளைகள் அது பாட்டுக்கு அங்கே போய் அவங்க சேட் பண்ணி விட்டுறீங்க. ஒரு 10 ரவுடி ஒரு இடத்துல கூடி இருக்கிறான், அங்கே உட்காந்துக்கிட்டு அவன் சூதாடி இருக்கிறான், இல்லை தண்ணி அடிச்சுட்டு இருக்கிறான்னா அந்த பாதைக்கு உங்களுடைய பிள்ளைகளை போக அனுமதிப்பீங்களா? எவ்வளோ கருத்தோடு இருப்பீங்க, அந்த பக்கம் போகாதம்மா. அதே கதை தான் இங்கே. வலைத்தளம் ஒரு பயங்கரமான சூழ்நிலையோடு அமைந்திருக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் சின்ன வயசுலேயே 14, 15 வயது பிள்ளைகள், 17, 18 வயது பிள்ளைகள், நீங்கள் போய் அது பாட்டு நீங்கள் பாருங்கள் என்றால் அது அவருடைய வாழ்வுக்கு குழி தோண்டுவது. அன்பு பெற்றோரை, மிகுந்த கவனத்தோடு நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள நாம் அழைக்கப்படுறோம். பேதையான புறாவாக நம்முடைய பிள்ளைகள் இருக்கக்கூடாது. நம்முடைய ஆண் பிள்ளைகள் இருக்கக்கூடாது, குறிப்பாக நம்முடைய பெண் பிள்ளைகள் இருக்கக்கூடாது. பெண் பிள்ளைகளை பொறுத்த மட்டும் 10 மடங்கு இன்னும் அதிகமான ஜாக்கிரதை அவசியம். ஆண்டவர் இயேசு அழகான ஒரு வசனம் சொல்லுவார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், மத்தேயு 10:16, இதோ நான் உங்களை அனுப்புகிறேன், ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புவது போல அனுப்புகிறேன். நீங்கள் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாயிருங்கள். ஆண்டவர் அழகாக சொல்கிறார் பாருங்க. புறாக்களைப் போல கபடு இல்லாமல் இருங்க, சூதுவாது இல்லாமல் இருங்க, ஆனால் சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாக இருங்கள். சர்ப்பத்தை போல வினான்னு ஃபோர் நாலேஜ். அங்கே லேசாக நம்முடைய காலடி சத்தம், அந்த அதிர்வு வந்த உடனே இடத்த காலி பண்ணிடுது. வழியில் தான் படுத்திருக்கோம். நம்முடைய காலடி சத்தம் ஒரு 10 அடி தூரம், 15 அடி தூரத்துக்கு நம்முடைய காலடியுடைய அந்த அதிர்வு இருக்குதே, அதை கேட்டு அது ஒதுங்குது. நமக்கு ஆபத்து. அப்போ ஒரு பாம்பு கூட அவ்வளோ அலர்ட்டாக இருக்குது. சர்ப்பத்தை போல் வினா, அலர்ட்டாக, எச்சரிக்கையாக இருக்க நம்ம அழைக்கப்படுறோம். நம்முடைய தமிழ் பண்பாடு அழகாக சொல்லும், பார்த்துக்கிடுங்க. அது பெண்களுக்குரிய ஒரு குணாதிசயமாக சொல்லப்படுது. அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு. அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு. இது இயேசுவோடு பொறுத்து, இந்த தமிழ் பண்பாட்டையும் இயேசு சொன்னதையும் பொருத்தி பார்த்தா ரொம்ப அருமையாக இருக்குது, பார்த்துக்கிடுங்க. அச்சம் அப்படின்னாக்கி பயப்படுற சுபாவத்தை சொல்லலை. அச்சம்னா இளகிய மனது தானே. அச்சனோடனே பள்ளியை பார்த்து, பாச்சானை பார்த்து, அதை இதை பார்த்து அந்த பயப்படுகின்ற அந்த குணத்தை சொல்லலை. அச்சம்னா இளகிய மனது.
யாருக்கு உதவி செய்கின்ற தாராளமானது. அதான் அச்சம். மடம், மடம்ங்கிறது கபடற்ற தன்மை, சூதுவாதில்லா தன்மை. அதான் புறாவுக்கு இருக்குது அந்த கபடற்ற தன்மை, அதான் மடம். மூணாவது நாணம்னு இருக்குது. அந்த நாணத்தை இயேசு விட்டுறாரு, அதை சொல்லலை. ஏனென்றால் நாணம்ங்கிறது அது தாழ்வு மனப்பான்மையின் அடையாளம். இந்த நாணம் வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் தடுக்கின்ற ஒரு தடைக்கல். இயேசு அதை சொல்லலை, அதை விட்டுறாரு. அது போல் பயிர்ப்பு, அச்சம், மடம், பயிர்ப்பு. பயிர்ப்புன்னா என்ன? முன்மதி, ஃபோர் நாலேஜ். இந்த பாம்புக்கு இருக்குதுல்ல, ரொம்ப அலர்ட்டாக இருக்குது, அதான் பயிர்ப்பு. தமிழ் பண்பாட்டின் 4 குணாதிசயத்தில் 3 இயேசு சொல்கிறாரு. நாணத்தை விட்டுறாரு. நாணங்கிறது அங்கே ஒரு வகுப்பில் ஒரு கேள்வி கேட்கக்கூட அங்கே அந்த வெட்கமான குணாதிசயம், தாழ்வு மனப்பான்மை, சந்தேகம் இருக்குது. வகுப்பில் டீச்சர்கிட்ட கேள்வி கேட்கக்கூட தைரியம் கிடையாது. இந்த நாணங்கிறது அது ஆம்பளை பிள்ளைகளுக்கோ பெண் பிள்ளைகளுக்கோ வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு தடைக்கல்லாயிருது. அதனால் இயேசு அதை விட்டுறாரு. மற்ற 3ஐயும் சொல்கிறார் பாருங்கள். தமிழ் பண்பாடு 3ஐயும் அழகாக சொல்கிறார். ஒன்று அச்சம், அது என்னது? உதவி செய்யும், இளகிய மனது உதவி செய்யு. அதான் சொல்கிறார் அந்த அதிகாரத்தில் 8ஆம் வசனம். வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள், உதவி செய். அச்சங்கிறது இளகிய மனது உதவி செய்கிறது. அதை இயேசு சொல்கிறாரு 8ஆம் வசனத்தில். மத்தேயு 10:8. 16ஆம் வசனத்தில் கபடற்றவர்களாக இருங்கள், புறாக்களைப் போல, சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாக இருங்கள். நம்ம தமிழ் பண்பாட்டில் 3 இயேசு சொல்கிறார். இளகிய மனது உடையவர்களாக உதவி செய்யுங்கள், புறாவை போல கபடற்று வாழுங்கள், சர்ப்பத்தை போல முன்மதி உள்ளவர்களாக, எச்சரிக்கை உடையவர்களாக இருங்கள். இந்த 3ஐயும் சொல்கிறாரு. மனித வாழ்வில் முன்னேற்றத்துக்கு துணை புரியாத நாணங்கிறத ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாக விட்டு விடுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரி, ஏதோ இது பொம்பளை பிள்ளைகளுக்கு மட்டும் சொல்கிற ஒரு காரியம் கிடையாது, எல்லாருக்கும் உரியது தான். இந்த சர்ப்பத்தை போல வினா இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாருக்கும் இருக்கணும். அதிகப்படியான தாறுமாறான வட்டிகளுக்கு பணத்தை வாங்கிட்டு ஆசையை இழக்கிறவங்க இல்லையா பெரியவங்கள? யோசிச்சு பாருங்க. தாறுமாறான வட்டிக்கு, கொடுக்கவே முடியாத வட்டிக்கு வீட்டையோ நிலத்தையோ அடகு வச்சு எல்லாத்தையும் இழந்து போகிற பெரியவங்க இல்லையா? சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாக இருங்கள். புறா கபடற்ற குணமுடைய நல்லது தான். ஆனால் பேதையான புறா அது எளிதில் ஏமாறக்கூடிய அறிவற்ற உண்டாக இருக்கிறது. நம்முடைய வாழ்விலே நாம் கருத்தோடு எச்சரிக்கையோடு இந்த உலகத்தில் வாழ அழைக்கப்படுகிறோம். சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாக வாழ்வது அவசியம். சமுதாயத்தை படியுங்கள், திறந்தோர் பேப்பர் வாசி. சமுதாயத்தில் என்ன நடக்குது? நம்ம வீட்டு கதவை தட்டு வரைக்கும் காத்திருக்க வேண்டியதில்லை. அங்கே நடக்கும்போது இங்கே நடக்கும்போது நாம் எச்சரிக்கையாக இருப்போம். நம்முடைய பிள்ளைகளையும் எச்சரிக்கையாக வளர்ப்போம். 3வது ஒரு வார்த்தை இருக்குது. ஓசியாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே இங்கே மோசம் போக்கும் வில் என்ற வார்த்தை. ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். திரும்புகிறார்கள், ஆனாலும் உன்னதமான ஒரு இடத்துல அல்ல, மோசம் போக்குகிற வில்லை போல் இருக்கிறார்கள். முதலாவது பார்த்தோம், இஸ்ரவேல் எப்படி இருக்குதான்? அது திருப்பி போடாத அப்பமாக இருக்குது. ஒரு பக்கம் பக்தி வாழ்க்கை, தினசரி வாழ்க்கையில் ஒன்றும் கிடையாது, சீரழிவான வாழ்க்கை, திருப்பி போடாத அப்பம். இந்த மாய்மாலமான வாழ்க்கை கண்டிக்கப்படுது. 2வது பேதையான புறா, அறிவில்லாத புறா. கபடற்ற தன்மை நல்லது தான், ஆனால் எச்சரிப்பு இல்லை, அலர்ட்டாக இருக்கின்ற அந்த குணாதிசயம் இல்லை, அறிவற்ற தன்மை. அதனாலே புறா வீழ்ந்து போகிறது. கவனமாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். 3வது மோசம் போக்கு வில். வில்லுன்னா என்ன, எப்படிப்பட்டது? அது குறி தவறாமல் அடிக்கணும், அதுக்கு தானே வில்லு. வில்லு அம்பு எதற்காக? குறி தவறாமல் அடிக்கணும், அதுக்காக தான் வில். அப்போ ஒருத்தர் வில் எடுத்துகிட்டு போகிறாரு, பார்க்குறதுக்கு நல்ல வில் போல் அழகாக தான் இருக்குது. அழகான ஒரு அங்கே வில், அழகான ஒரு அம்பு.
தூக்கிட்டு வேட்டைக்கு போகிறாரு. துஷ்ட மிருகம் வருது, தாக்க வருது. டக்குன்னு வில் எடுத்து அடிக்க போகிறாரு. அங்கே வில் முறிந்து விடுகிறது, அதில் அந்த கயிறு அருந்து விடுகிறது. நான் என்னதுக்கு ஆகும்? அம்பு எங்கேயோ போகும். ஒருவேளை கையில் கூட அடிச்சிடலாம், கை விரலில் கூட வாங்கி அடிச்சிடலாம். வில்லு வைத்த லக்கு சம்மந்தமே இல்லை. வில் கீழே விழுகிறது, துஷ்ட மிருகத்தின் தாக்குதலுக்கு ஆளாகி போவான். வில் சரியான லக்கை அடிக்கணும். ஆண்டவர் நம்மை சரியான நோக்கத்துக்காக படைச்சிருக்கிறார். இந்த நோக்கத்தை நிறைவேற்றுவது தான் சரியான வாழ்க்கை. நாம் மோசம் போக்குன்ற வில்லாக இருந்தோம் என்றால் ஆண்டவர் வியாகுலப்படுகிறார் இல்லையா? ஆண்டவரை வியாகுலப்படுத்துகின்ற மக்களாக வாழாதபடி நம்மை காத்துக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். புதிய ஏற்பாட்டிலே பாவம், சின் என்று சொல்லுக்கு ஹமாஷியா அர்த்தம் இயல்பாக என்னென்னா குறி தவறுதல். புதிய ஏற்பாட்டில் பாவம்னாலே குறி தவறுதல் தான். குறி தவறுகின்ற என்ன நோக்கத்துக்காக கடவுள் நம்ம படைச்சாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் வழி விலகினோம் என்றால் பாவம் செய்கிறோம். இப்போ கடவுள் நம்மை அழைத்த அழைப்பிற்கு என்னுடைய பிள்ளையாக வாழ வேண்டும் மகனே, என் பிள்ளையாக வாழ வேண்டும் மகளே, என் ஊழியனாய் வாழ வேண்டும் மகனே, என் ஊழியன்காரியாய் வாழ வேண்டும் மகளே என்று ஆண்டவர் அழைத்த அழைப்பிற்கு நாம் உண்மை உள்ளவர்களாக நாம் வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஓசியா தீர்க்கதரிசியின் மூலமாக 3 முக்கியமான வார்த்தைகளை நாம் தியானித்தோம். திருப்பி போடாத அப்பம், பேதையான புறா, மோசம் போக்குகிற வில். நம்முடைய வாழ்வு ஒரு பக்கம் வெந்தும் மறுபக்கம் வேகாததுமான அரைகுறையான வாழ்க்கையாக இல்லாதபடி முழுமையான பக்தியும் முழுமையான செயலாற்றலும் கொண்ட வாழ்வாழ் நாம் அர்ப்பணிப்போம். மாத்திரமல்ல, பேதையான புறாவை போல இல்லாதபடி சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாகும். சிறியவர்களோ பெரியவர்களோ, வாலிப ஆண்களோ வாலிப பெண்களோ யாராக இருந்தாலும் புறாவை மாதிரி கபடற்றவர்களாக மாத்திரம் அல்ல, சர்ப்பத்தை போல என்ன நடக்கும் இந்த எதிர்பார்த்து எச்சரிக்கையோடு இருக்கின்ற மக்களாக வாழ அழைக்கப்படுறோம். கடைசியாக ஆண்டவர் நம்மை என்ன நோக்கத்திற்காக படைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றத்தக்கதாக சரியான வில்லாக இந்த உலகத்திலே செயலாற்றி இறைவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற அர்ப்பணம் செய்வோம். உடைய கிருபை நம்மை தாங்கட்டும். எல்லா எதிர்கால நன்மைகளையும் ஆண்டோடைய கரத்தில் பெற்று கர்த்தரை ஸ்தோத்திரிக்க தேவன் தாமே நமக்கு அருள் புரிவாராக. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, நம்மை அர்ப்பணிக்கும் வண்ணமாக 200 ஆண்டு கீதங்களிலே 558வது பாடல், கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 251வது பாடல், கீர்த்தனை 251, கீதங்கள் 558. அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். பண்பொரு ஞானம் பரமணம் வேகல் இன்ப விசுவாசம் இவைகளிலெல்லாம் அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். பல பல வாசை படித்தறிந்தாலும் கலகலவென்னும் கைமணியாமே அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். என் பொருள் யாவும் மீனளித்தாலும் அன்பில்லையானால் அதை பயனில்லை அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். துணிவுடனுடலை சுட கொடுத்தாலும் பணியால் பயனில்லை அன்பே பிரதானம், சகோதர அன்பே
சகல நற்குணமும் போந்த சத்தியமும் பொறுமையும் உள்ள அன்பே பிரதானா சகோதர அன்பே பிரதானா புகழிருமாப்பு பொழிவு பொறாமை பகையணியாய பாவமும் செய்ய அன்பே பிரதானா சகோதர அன்பே பிரதானா சினமடையாது தீங்கு உண்ணாது தினமழியாது தீமை செய்யாது அன்பே பிரதானா சகோதர அன்பே பிரதானா சகலமும் தாங்கும் சகலமும் நாமும் மிக கடவென்றும் மேன்மை பெற்றோங்கும் அன்பே பிரதானா சகோதர அன்பே பிரதானா. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். இந்த மே மாதம் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமையிலே எங்கள் ஆண்டுடைய பரிசுத்த பிரசன்னத்தை நாங்கள் அனுபவித்து உம்மை ஆராதிக்க நீ தந்த வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். தேவனை கர்த்தாவே, இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற இறைமக்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக குடும்பமாக ஆசீர்வதியும். தொலைக்காட்சி வழியாக, சோசியல் மீடியாக்கள் வழியாக அந்த ஆராதனையிலே கருத்தோடு பங்கு பெற்ற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அதுக்கு பலனை கட்டளையிடும். கர்த்தருடைய கிருபை இரக்கம் தயவு எங்களை சூண்டு கொள்ளட்டும். அகில உலகத்தை நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற சுவாமி, ஒரு பயங்கரமான தொற்று வியாதியின் சூழ்நிலை இருந்து ஆண்டவரே தேசங்களை நீ தற்காத்து ஆண்டு வருகிறீர். பெற்று வருகின்ற விடுதலைகளுக்காக நன்றி. பூர்ணமான விடுதலையை அனைத்து தேசங்களுக்கும் எங்களுடைய பாரத தேசத்திலும் தாரும். தேசம் பரிபூர்ணமான ஆண்டவரே நோய் தொற்றுகளிலிருந்து விடுதலை பெற்று நல்ல முறையிலே அவரவர் தங்களுடைய கடமைகளை செய்து இறை நாமத்தை மகிமைப்படுத்த நீ துணை செய்வீராக. ஆண்டவரே, விசேஷமாக இந்த ஆறாண்டில் பங்கு பெற்ற இறை மக்களுக்காக மீண்டும் ஜெபிக்கிறேன். சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த கரோனா நோய் தொற்றுக்கு எதிராக போராடுகின்ற அனைத்து மக்களையும் பேர் பேராக கர்த்தர் கிருபையாக நீ சந்திப்பீராக. மருத்துவர்கள், தாதியர்கள், கடைநிலை ஊழியர்கள், சுகாதார பணியாளர்கள், காவல்துறையினர், ஆண்டு அரசு அதிகாரிகள் எல்லாரும் கிருபையாக கண்ணோக்கி பாரும். தேவனை கர்த்தாவே, இந்த நாட்களிலே அன்றைய பல்வேறு ஆண்டவரே இதோ தளர்வுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அன்பின் தேவனை கர்த்தாவே, தொழிலாளர்கள் பரப்புற இடங்களிலே தன்னுடைய வேலைகளுக்காக செல்கிறார்கள். அனைவருக்கும் வேண்டிய தெய்வீக பாதுகாவலையும் பராமரிப்பையும் தார். மீண்டும் எந்த சூழ்நிலையிலும் நோய் தொற்று பெருகாதபடி பரவாதபடி ஆண்டு தற்காத்தினை ஆண்டு கொள்வீராக. பூர்ணமான விடுதலையை நான் பெற்றுமை மகிமைப்படுத்த நீ துணை செய்யும். எல்லா நன்மையும் நான் கிருபையை வழி நடத்தும். ஆண்டவரே, அனைத்து தேசங்களையும் கிருபையாக நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. உங்களுடைய அன்பிலே நான் நாடோறும் வளர்ச்சியடைய துணை செய்யும். தேவனை கர்த்தாவே, இந்த ஊரடங்கு நாட்களிலே இன்னும் அதிகமாக நாங்களுமே கிட்டி சேர்கின்ற உம்மோடு நெருங்கி வாழ்கின்ற ஆண்டவரே வாய்ப்பையும் கிருபைகளையும் நீர்கள் தொடர்ந்து தருவீராக. இந்த கிருபையினால் இறக்கத்தான் முடிசூட்டும். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அவள் இன்றுமே சேவிக்கத்தக்கதாக நீ துணை செய்யும். நீரினுடைய மருந்தாக, ஒரு மருந்தாக, குரு மருந்தாக இருப்பதற்காக நன்றி. எங்களுக்காக சிலுவையில் நீ சிந்திய உடைய திரு ரத்தத்தின் மூலமாக இந்த உலகத்துக்கு ஆண்டவரே நீர் மகத்துவான விடுதலை தந்திருப்பதற்காக நன்றி. உடைய பேரன்புக்காக நன்றி. உடைய பேரன்பை ருசித்த நாங்கள், அன்பே பிரதானம் என்று உம்மை துதித்து பாடிய நாங்கள் ஆண்டவரே அன்பை பறைசாற்றுகின்ற மக்களாக ஜெபிக்க தேவரி துணை செய்யும். கிருபையினால் இரக்கத்தினால் ஆண்டு கொள்ளும். கர்த்தர் மீட்பெருமாய் இயேசு கிறிஸ்து மூலம் மிகுந்த மனத்தாழ்மோடு வேண்டிக் கொள்கின்றோம் நல்ல பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்பும் உங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்காக கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி எப்பொழுதும் எப்பொழுதும் சமாதானம், சந்தோஷம், நீடிய சுக வாழ்வு கட்டளையிட கடவர். நிறைவு கீதமாக
கீதங்கள் 415, பாமாலை 271. கிறிஸ்து சபை பாமாலை 271. 200 ஆண்டு கீதங்கள் 415. யாரை நான் புகழ்வேன், யாரை நான் அறிகிறேன், என் கதியும் பங்கும் யார், நான் பாராட்டு மேன்மை யார், தெய்வ ஆட்டு குட்டிதான் என்று பாடல். எங்கள் கன்மலையும் எங்கள் மீட்பெருமாய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் இதயத்தின் தியானமும் எப்பொழுதும் உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்திலே பிரீதியா இருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.